ஸோ ஹாய் கைஸ், நான் Nithilan Dhandapani. ஸோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை மாதம் தொடங்கியாச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாருமே இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக போகாதவங்க கண்டிப்பாக போங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இன்றைக்கி போகலாமா நாளைக்கு போகலாமான்னு பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சித்திரை மாதத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. ஸோ குலதெய்வம்னா யார், எந்த நாள் போகணும், என்ன பண்ணணும், ஏன் குலதெய்வத்தை வழிபடணும், ஸோ இதெல்லாம் பார்ப்போம் இன்றைக்கி உண்டான வீடியோவில். மகா பெரியவர் இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. லைவாக நடந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான என்டி டாக்ஸ், ஸோ அதையும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி என்டி டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் பேர் வச்ச டைனோசர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாமே பார்க்கலாம். கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்குது அந்த வீடியோ. ஸோ அடுத்தது வந்து பாட்டு திரையனுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி உண்டான வீடியோ குலதெய்வம். ஸோ குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு, என்ன, யார் குலதெய்வம் அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ குலதெய்வம் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்கள் பர்பஸ். குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் இல்லை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அந்த 2 நாட்களில் ஒரு நாள் போகிறது தான் வந்து உசிதமானது. ஏன்னா குலதெய்வங்களுக்கு வந்து செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் தான் உகந்த நாள். அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, செவ்வாயும் வெள்ளியும் போகிறது தான் வந்து உசிதமான நாள். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர மாதிரி எல்லாம் போகக்கூடாது. ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி ஃபேமிலியோட ஜாலியாக போய் சுற்றிட்டு ஊர் சுற்றிட்டெல்லாம் வரக்கூடாது. குலதெய்வத்தை போய் குலதெய்வத்தை வேண்டிட்டு நேராக வீட்டுக்கு வர்றது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் கூட்டு சேர்த்திட்டு போகும்போது இந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி வர்றதெல்லாம் கூடாது. ஸோ நேராக குலதெய்வம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும். கண்டிப்பாக பொங்கல் வைக்கிறதுனா வைங்க. அசைவம் படைக்கக்கூடிய தெய்வங்களாக இருந்ததுன்னா படைக்கலாம். அப்படி அசைவம் படைக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு அசைவம் படைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோழிக்கு ஒப்பாக வந்து எலுமிச்சம்பழமும், ஆட்டுக்கு ஒப்பாக வந்து பூசணிக்காயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் அதுக்குண்டான ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேராக குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, படையல் வைங்க, சாமி கும்பிடுங்க, நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துடணும். வேறு எங்கேயுமே போகக்கூடாது. வேறு எந்த கோயில்களுக்கும் போகக்கூடாது, யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, வேறு எங்கேயுமே ஊர் சுற்றக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. நேராக வீட்டுக்கு தான் வரணும். ஸோ குலதெய்வம் கோயில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அதனுடைய மூல கோயில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இவங்க வந்து கன்வீனியன்ஸ்க்காக வீட்டுக்கு பக்கத்துலலாம் வச்சுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் போய் யூஸ் இல்லை. அந்த மூல கோயில் எங்கே இருக்கோ, அது எவ்வளோ தூரத்தில் இருக்கோ, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் போகிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போய் படையல் வச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வ தோஷம் அப்படின்னு இருக்கும். அவர்கள்னால அவர்களுடைய பூர்வ அந்த ஊரில் வந்து இருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து அந்த ஊரை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கும். அப்படி அந்த ஊருக்குள்ளே அதுக்கு மீறி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்களால் மேலுக்கு வர முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் வருது, தாமதங்கள் வருது, நம்ம என்ன பண்ணினாலும் முன்னேற முடியல அப்படின்னு சொன்னால் குலதெய்வ பலம் நம்மளுக்கு குன்றிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஒரு மதம் விட்டு இன்னொரு மதம் மாறுவர்களுடைய ஜாதகம் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்தினுடைய பலம் குன்றி இருக்கும் பொழுது தான் ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு அவங்க மாறுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே தான் பேஸான விஷயம். கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. குலதெய்வ பலம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய தெய்வம் ஈசனையே போய் கும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. முதல்ல குலதெய்வத்திற்கு தான் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இருக்கணும். சிம்பிளாக சொல்கிறேன் பார்த்துங்களேன், நீங்கள் போய் ஒரு சிஎம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சிஎம் நேரடியாக எதையும் பண்ண மாட்டார். அந்த லோக்கல் கவுன்சிலர்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவார். ஸோ பவர் உண்மையாலுமே சிஎம்க்கு இருந்தாலும் ஆக்சுவல் பவர் நம்மகிட்ட எது நடக்கும் அப்படின்னு சொன்னால் கவுன்சிலர் தான், அதாவது நம்ம குலதெய்வம் தான். ஸோ பெரிய தெய்வங்கள்கிட்ட வேண்டுனா போதும், குலதெய்வத்துக்கிட்ட வேண்டாம், இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வேண்டுனா போதும் அப்படின்னு நினச்சதெல்லாம் வேலைக்கே ஆகாது. எதாக இருந்தாலும் த்ரூ குலதெய்வம் தான் நம்மளுக்கு வரும். ஸோ குலதெய்வத்தை என்றைக்குமே விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். யார் இந்த குலதெய்வம் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மூதாதையர்கள் யாராவது சத்தியத்தை காப்பாற்றிருப்பாங்க, நம்மளுடைய குலத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த நோக்கத்திலே இருந்திருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்லபடியாக வாழ்ந்திருப்பாங்க. தன்னுடைய மக்கள் வந்து இறந்து பலகாலமானாலும் அவர்களை நினச்சிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அந்த குலத்தை காப்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே இத்தனை நாள் நீங்கள் வந்து என்னுடைய குலத்தை காத்த மாதிரி இன்னுமே நீங்கள் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த சத்தியமோ வாக்கோ இவர்கள் வாங்கியிருப்பாங்க, இல்லை அவர்களே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதன்படி அவங்கள வழியாக பின்பற்றி வந்தவர்கள் தான் வந்து குலதெய்வங்களை இன்றைக்கி தெய்வத்தினுடைய ஒரு நிலை அடைஞ்சு, ஏன்னா தொடர்ந்து ஒருத்தரை வழிபட்டுட்டே வரும்பொழுது அவர்களுக்கு அந்த புண்ணிய பலம் அப்படிங்கிறது கூடும்பொழுது அந்த தெய்வ நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு வருது. அப்படி வந்தவங்க தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். சரிங்களா?
ஸோ சிறு தெய்வங்களாக இருந்தாலும் கூட கிராமத்தில் தான் இருக்கும், குட்டி குட்டி தெய்வமாக இருக்கும், இருந்தாலும் அவர்களுக்கு வந்து சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ சிவன்ட்டே போனீங்கனாலும் அப்படியே சொன்ன மாதிரி குலதெய்வத்துக்கிட்ட வந்து தான் வரும். ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வமே அன்றி மித்தபடி வேறு யாருமே இல்லை. யாரோ ஒருத்தங்க தெரியாதவங்களா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வம். ஸோ குலதெய்வம் வந்து எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நல்ல ஜோசியரா, நான் எல்லா ஜோசியரையும் நல்லவர்ஜுன்னு சொல்லலை, நல்ல ஜோசியரா போய் பிரசன்னம் பாருங்கள். ஸோ பிரசன்னம் பார்க்கும்பொழுது கூட கொஞ்சம் வயசில் பெரியவங்களை கூப்பிட்டு போங்க. பிகாஸ் பிரசன்னம் பார்க்கும்பொழுது இதுதான் உங்கள் குலதெய்வம்னு பின் பாயிண்டெல்லாம் சொல்ல முடியாது. இந்த திசையில் இத்தனை தூரத்தில் இந்த மாதிரி நில அமைப்பில் இங்கே தண்ணி ஓடுமா, இல்லை கரடா இருக்குமா, காற்று அதிகமாக அடிக்குமா, ஸோ இந்த மாதிரி அந்த திசையினுடைய அமைப்பில் அந்த நிலத்தினுடைய அமைப்பை சொல்லி இந்த ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, ஸோ அந்த மாதிரி அடையாளங்கள்லாம் சொல்லும் பொழுது பெரியவங்க இருந்தாங்கன்னா, அந்த ஊருக்கு பழக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆமாம் இந்த இடத்துல இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து பெரியவங்களை கூப்பிட்டு போகிறது நல்லது. ஸோ எனக்கு குலதெய்வமே தெரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பெரியவங்களை கூப்பிட்டு போய் பிரசன்னம் பாருங்கள். ஜாதகம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தெரியாது, இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரசன்னம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தெரியும். ஸோ குலதெய்வத்தை வந்து தொடர்ந்து வழிபடும் பொழுது தான் நம்மளுடைய கர்ம வினையில் நம்ம என்ன செஞ்சுருந்தாலும் குலதெய்வம் வந்து நம்ம மேலே கோபமாக இருக்குது, அதனால தான் ஏதோ ஒரு கர்ம வினையோட பிறந்திருப்போம், ஏதோ ஒன்று தேவையில்லாத செஞ்சுருப்போம், அதனுடைய கர்ம வினையில் தான் பிறந்திருப்போம். அந்த மனசு உவந்து நான் தப்பு தான் செஞ்சுட்டேன், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி குலதெய்வத்துக்கிட்ட வேண்டும் பொழுது குலதெய்வத்தினுடைய மனம் இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எல்லா கர்ம வினைகளும் நீங்குவதற்கு குலதெய்வம் ஒரு வழியாக கண்டிப்பாக இருக்கும். அத்தனை மூதாதையர்களுடைய அருளாசியும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாத்வே, குலதெய்வம் தான். சரிங்களா? அடுத்தது வந்து ஒரு ஊரில் இருக்கும், முதல்ல எல்லாம் வந்து ஒரே ஊரில் எல்லாருமே இருப்பாங்க, அந்த ஊரில் வந்து அந்த ஒரு குலதெய்வம் இருக்கும், எல்லா சொந்தக்காரங்க எல்லாருமே அதே ஊருக்குள்ளே இருப்பாங்க. அந்த ஊர் வந்து சரியில்லாமல் போகும், இல்லாத தேவையில்லாத விஷயங்கள்லாம் அந்த ஊரில் நடந்துகிட்டே இருக்கும். அப்போவே அவங்க புரிஞ்சுக்கலாம் அந்த குலதெய்வத்தினுடைய பலம் வந்து என்னமோ பிரச்சனை, இவன் யாரோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், சாமியினுடைய கோபத்துக்கு அந்த இடத்துல ஆளாயிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கலாம். ஸோ சரியாக அதுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்யூஷன் தேடிட்டு பண்ண வேண்டியது எல்லாருக்கும். இன்றைக்கி எல்லா குலதெய்வங்களுக்கும் நிறைய பூஜைகள் எடுக்கிறது, தேர் இழுக்கிறது, பந்தம் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த வழியே என்ன வந்துட்டு இருக்கும் பொழுதோ இந்த தேவையில்லாத சயின்ஸ் பேசுகிறது இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நிறுத்தி போட்டு என்ன மூதாதையர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்களோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். அது என்ன ஏது அப்படின்னு தேடி சுற்றும் பொழுது அதுக்குண்டான விடை கிடைக்கும். ஸோ தேடுறதுக்கே முன்னாடி எடுத்தோன்னே அது முட்டாள்தனம் சொல்கிறவன் நம்ம தான் முட்டாள், நம்ம தான் கடைசியில் கஷ்டப்படவும் போகிறோம். ஸோ வருஷம் தவறாமல் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குலதெய்வம் அப்படிங்கிறதுனுடைய பலம் இல்லாமல் வேறு எந்த தெய்வத்தினுடைய பலமும் நம்மளுக்கு அண்டவே அண்டாது. அதாவது நீங்கள் விழுந்து விழுந்து பரிகாரம் செஞ்சாலும் கூட அந்த தெய்வங்களினுடைய பலம் உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டால், அந்த தெய்வங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்குமான்னா கொடுக்கும். ஆனால் நம்மக்கிட்ட அது வந்து சேருமா அப்படின்னு கேட்டால் வராது. பிகாஸ் த்ரூ குலதெய்வம் தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக போயே ஆக வேண்டும். இப்படி எனக்கு தேடுறதுக்கெலாம் விருப்பம் இல்லை, அதான் நம்ம இந்த வேண்டாத வாய் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்காக இது ஒரு சொல்யூஷன். தேவையில்லாமல் எனக்கு தேடுறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா 2 தெய்வங்களை வந்து நம்மளுடைய குலதெய்வங்களை எடுத்துக்கலாம். திருச்செந்தூர் முருகனும் பொதுவாக வந்து ரங்கநாதர்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அப்பச்சி என்ன சொல்லுவார்னா, காரமட ரங்கநாதர் தான் குலதெய்வமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவார். இந்த 2 தெய்வங்களை வந்து குலதெய்வமாக வழிபடலாம். இது ஒரு சப்ஸ்டிடியூட் தானே அன்றி முழுசாக அந்த குலதெய்வத்துக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பலம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. கண்டிப்பாக குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது ஒரு சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கலாமே தவிர மற்றபடி வேறு எதுவும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக குலதெய்வத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். இதை தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு குடம் எடுத்துகிட்டு அந்த குடத்தில் வந்து மஞ்சளும் குங்குமமும் போட்டு அதுக்கு வந்து பூ போட்டு அதை சாமியாக நினச்சி வழிபட்டுட்டு வரலாம். இல்லை ஒரு சிவப்பு துணியை வந்து விரித்து அது மேலே குத்து விளக்கு ஏற்றி அதை வந்து குலதெய்வமாக வழிபடலாம். இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய சின்ன சின்ன மெத்தட்ஸ். அப்புறம் கருங்காலி மரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கருங்காலி மரத்தை வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் போட்டு பூ போட்டு ஆராதனை பண்ணி விளக்கேற்றி வச்சு கும்பிடும் பொழுது நம்மளுடைய வீட்டில் குலதெய்வம் தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு டேஞ்சரான விஷயம். அதற்கேற்ற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களும் சுத்தபத்தமாக இருக்கணும். ஸோ பெண்கள் வந்து அவர்களுடைய அந்த மாத காலங்களில் அங்கே போகிறதோ எதுவும் பண்ணலாம் கூடாது. ஸோ ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். சாமியே நம்ம வீட்டில் இருக்கும், அந்த மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் குடும்பம் வந்து மடமடமடமடன்னு மேலே வந்துடும். அதனுடைய ஆப்போசிட்டும் நடக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணும் பொழுது. ஸோ இதெல்லாமே வந்து விஷயங்கள் இருக்குது. இந்த குலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏன் ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது இப்போ இது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே சயின்ஸ் இருக்குது. நம்ம மூதாதையர்கள் வந்து சயின்ஸ் எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இப்படி இதுதான்ப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. பேசிக்காக சயின்ஸ் என்ன சொல்லுது? ஸோ ஆண்கிட்ட வந்து XY குரோமோசோம் இருக்குது, பெண்கிட்ட XX குரோமோசோம் தான் இருக்குது. இந்த ஆண்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகமான குரோமோசோம் தான் அந்த ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு எடுக்கக்கூடிய அந்த முடிவு ஆண்கிட்ட தான் வந்து இருக்குது. அதனால தான் குடும்பம் தலைக்கிறதுக்கு உண்டான பொறுப்பு ஆண்கிட்ட இருக்குது. அதனால தான் குடும்பத்தினுடைய வம்சாவளியில்
வர்றது எல்லாமே தலைக்கட்டு எல்லாமே ஆண்களுக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ பெண்கள் வந்து இதில் ஏதாவது குறைஞ்சவங்களா இந்த காலத்தில் இது ஒரு சண்டையாக போச்சு பார்த்தீங்களா? அப்படி இல்லை. பெண்கள் வந்து குல விளக்காக கருதப்படுவார்கள். உண்மையாலுமே மூதாதையர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொண்ணுங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அதாவது இது ரெண்டுமே வந்து ஒரு ஆள் கிவிங் சைடு, இன்னொரு ஆள் ரிசீவிங் சைடு. இப்போ கிவர் பெருசு ரிசீவர் கம்மின்னு எல்லாம் கிடையாது. இவங்களுக்கு இதுதான் வேலை, இவங்களுக்கு இதுதான் வேலை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். ஸோ கொடுக்குறவன் இருந்துட்டு வாங்குறவன் இல்லைனாலும் பயனில்லை, வாங்குறவன் இருந்துட்டு கொடுக்குறவன் இல்லைனாலும் பயனில்லை. இங்கே யார் பெருசு யார் குறையின்லாம் கிடையாது. இதுதான் நேச்சர், இதுதான் இயற்கை, இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு குலம் தலைக்கணும், அடுத்து வரக்கூடிய சந்ததி வளரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஆண் வேணும். ஏன்னா ஆண்கிட்ட தான் அடுத்து இன்னொரு ஆணை உருவாக்குறதுக்கு உண்டான வலிமை வந்து ஆண்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால அந்த குலம் தலைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆணையும், அந்த ஆண் இருந்தாலும் அந்த அந்த வளர்த்தி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் பார்த்தீங்களா? அதனால அந்த பெண் வந்து அடுத்த குடும்பம் வளர்கிறதுக்கு உண்டான, குடும்பம் தலைக்கிறதுக்கு ஆணும் குடும்பமே வளர்கிறதுக்கு பெண்ணும் தேவை. இப்போ யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆள்னு உங்களால் சொல்லவே முடியாது. அப்படி இதுக்கு மேலே சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன சொல்லி தான் புரிய வைக்கணும்னு நான் இப்போ தெரியல. ஆணும் சரிதான், பெண்ணும் சரிதான், அவரவருக்கு உண்டான கடமை இருக்குது. அதனால் இது காமனாக சொல்கிறது, எல்லா பொண்ணுங்களும் நான் பையன் மாதிரி இருந்தா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. எதுக்கு நீங்கள் பையன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. ஏதாவது ஒரு பையனை புள்ள மாதிரி இருக்கணும்னு சொல்கிறான், நான் பையன்னு சொல்கிறதுல பெருமைப்படுறான், ஏன் புள்ளேன்னு சொல்கிறதுல பெருமைப்படுறது இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ இது குலதெய்வம் பேச்சு வரும்பொழுது இதை ஏதோ சம்மந்தமெல்லாம் உள்ளே வந்துருச்சு. பட் எனிவே இதுதான் ரீசன்ஸ், சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு குலம் வந்து தலைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த குலதெய்வத்தினுடைய பலம் வந்து நம்மளுக்கு வேணும். ஒரு குழந்தை பிறந்தோடனே முதல் 11 மாதத்துக்கு உள்ளாக குலதெய்வத்துக்கு போய் கண்டிப்பாக மொட்டை போட்டே ஆகணும். வேறு எந்த கோயில்லையும் வேண்டணும்னு மனசில் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா வேண்டாதீங்க. கண்டிப்பாக மொட்டை அடித்து காது குத்துறது குலதெய்வத்தினுடைய கோயிலில் தான் அடித்தே ஆகணும். இதில் எந்த விதமான மாற்றுமே இருக்கக்கூடாது. மாற்றி பண்ணினீங்கன்னா குலதெய்வ தோஷத்திற்கு ஆளாக வேண்டி வரும். அப்புறம் தேவையில்லாமல் அதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஒரு தலைமுறை அப்படிங்கிறது வந்து மொத்தம் 13 தலைக்கட்டு தான் வந்து ஒரு தலைமுறை அப்படிங்கிறது வளரும். அதுக்கு மேலே அந்த ஆணினுடைய அந்த வீரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பலம் குறைஞ்சி போயிடும். ஸோ மேக்ஸிமம் 13 தலைமுறை வளரும். ஆனால் சித்தர்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தலைமுறைகள் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய அந்த பலம். நம்ம நார்மலாக ஹியூமன் பீயிங்க்கு அந்த 13 தலைக்கட்டு தான். அதுக்கு மேலே வர்றது தான் அந்த ஹெரிடிட்ரி ஜீன் அந்த பிரச்சனையெல்லாம் வருது. அந்த 13க்கு மேலே வளரணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அது வரைக்கும் வர்றதுக்கே குலதெய்வத்தினுடைய பலம் தான் முக்கியம். ஸோ அதுக்கு மீறி வருது அப்படின்னு சொன்னாலும் அந்தளவுக்கு நம்மளுடைய ஆன்மாவும் உடலும் பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே அந்த ஆன்ம பலம் தான். அது வரைக்கும் அவங்க வம்சமாக அந்த குலதெய்வத்தை நல்லபடியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறது தான் இதற்குண்டான காரணம். ஸோ பெரியவர் என்ன சொன்னார்னா, பெரியவர் ஒரு தடவை பார்க்குறக்கு ஒருத்தர் வந்தாரா, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்துக்கு வழிபடுறீங்களான்னு கேட்டாராம். இல்லை எனக்கு குலதெய்வம்னே என்னன்னே தெரியாது அப்படின்னு சொன்னாராம். முதல்ல போய் அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னாராம். போய் கண்டுபிடிச்சிட்டு வரும்போது அது புதரு மண்டி பயங்கரமாக கிடந்திருக்கு. அந்த சாமியை வந்து சுத்தம் பண்ணி பார்க்கும்போது பெண் தெய்வம் தான். எல்லாம் பண்ணிவிட்டு பெரியவர் வந்து பார்த்துருக்காரு. ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே இருந்ததுன்னா, முதல்ல ஒரு வருஷத்துக்கு நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறம் என்னை பார்க்கவான்னு மறுபடியும் அனுப்பிச்சி விட்டாராம். ஒரு வருஷம் கழித்து அத்தனை கஷ்டத்தில் இருந்தவர் வந்து இவ்வளோ தான் பெரியவர் சொல்லி அனுப்பிச்சார். குலதெய்வத்தை வேண்டிட்டு திரும்பியும் பெரியவர்கிட்ட வரும்பொழுது நல்ல பெரிய தாம்பாளத்தட்டில் பூ பழம் எல்லாம் சீரும் சிறப்போடு வந்து வைக்கும்பொழுது தான் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுனுங்க, என் வாழ்க்கையிலேயே அநியாயத்துக்கு பயங்கரமான சூப்பரான ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் எல்லாம் என் லைஃப்பில் வந்துருச்சு, நான் இப்போ வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாம்பூலத்தட்டோடு வச்சு பெரியவரை பார்த்துட்டு போனதாக ஒரு நிகழ்வு இருக்குது. ஸோ இதுதான் வந்து குலதெய்வத்தினுடைய பலம். என்றைக்குமே குலதெய்வத்தினுடைய மூல கோயிலுக்கு தான் கண்டிப்பாக போகணும். வருஷம் அங்கே போய் தான் வழிபட வேண்டும். எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம். சித்திரை மாதம் நல்ல ஒரு நாள், தமிழ் புத்தாண்டினுடைய தொடக்கம். இந்த மாதம் வந்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு படையல் போட்டு வேண்டிட்டு வர்றதுக்கு ஒரு உகந்த நாளும் கூட. செவ்வாய் வெள்ளியில் மறக்காமல் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. எஸ், ஸோ இன்றைக்கி உண்டான வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் மீட் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி, வணக்கம்.